ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம். பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகோதரரே, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya. எனக்கு சம்பவித்தவைகள். ஆமென். தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே நடக்காது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள், 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் அல்லவா? அப்படி இருந்தும் அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுந்துட்டுன்னா பிதா சித்தம் வைத்தார்னு அர்த்தம். சொல்லிட்டு அந்த அடைக்கலான் குருவி, அதுக்கு ஜீவன், அடைக்கலான் குருவிக்கு அதோட உயிர் பெருசு. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம். ஆமென். ஆண்டவர் சொல்றாங்க, இப்போ உன் முடி விஷயத்தை கூட நான் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் உங்க முடி எண்ணி இருக்கிறீங்க? சிலர் முடிய ரொம்ப ஈஸியாடலாம். என்றோமா நம்ம? நீங்களாம் போனதுக்கு அப்புறம் அந்த சர்ச்சை பெருக்குவாங்கல்ல, அப்போ ஒரு கூட்டம் முடி இருக்கும். அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்றேன், எல்லாரும் அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க முடிய எடுத்துட்டு போங்கன்னு என்ன செய்வோம்? சரி, நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். இது யார் தலையில் உள்ள முடி, இது எத்தனாவது முடி, இதுதான் இவங்க கடைசி முடியா, எல்லாமே தெரியும். ஆமென். நம் தலையில் உள்ள முடிய வரை எண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அவர் கையிலிருந்து நம்மை பறிக்க முடியாது. அப்போ ஆண்டவரை எப்படி எப்போ யோபு சத்துரு கையில போனான்னா கர்த்தர் கொடுத்தார். சாத்தான் கையை நீட்டு, நான் யோபு இருக்கிறான், ஓகே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, வெயிட் பண்ணு, அவனை தொட்டுறாத. எப்படி இருக்கும் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஐஸ்கிரீம் உங்க கையில தந்துட்டு தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு எப்படி இருக்கும்? அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே உருகி நம்ம உண்மையிலே சாத்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து நம்ம எல்லாம் சத்துருவை நிர்மூலமாக்கும் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொல்ல, சத்துருக்கு நான் வெட்கத்தை உடுத்து வைப்பேன், அவன் மீதிலோ, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் மீதிலோ கிரீடம் போக்கும். பவுலுக்கு மிகப்பெரிய நிச்சயம் தேவன் அனுமதித்திருக்கிறாரா? ஒரு பெரிய நோக்கத்துக்காக, பெரிய திட்டத்துக்காக. ஏசாயா 46வது அதிகாரம் 10-11 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஆமென். தேவன் அறிவித்தவைகள், இன்னும் செய்யப்படாதவைகள், செய்ய முடியாதவைகள் அல்ல. எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது விளங்குதுன்னு தெரியல. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளில் அநேகம் இன்னும் செய்யப்படவில்லை. அதற்கு அர்த்தம் அவரால் செய்ய முடியாது என்று அல்ல. எனவேதான் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள். ஹல்லேலூயா.
என்னைக்குமே ஒரு தேவ பிள்ளை வார்த்தை உடையவனா இருக்கணும். இங்கே தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறார்களா என்று யோசபாத் கேட்கும் போது, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் இருக்கிறான், வாங்க நம்ம அவங்கிட்ட போகலாம் என்று யோசபாத் சொல்லும் போது, இஸ்ரவேலின் ராஜா எல்லாம் கேட்கிறான், எதுக்கு? தண்ணி குடிக்கிறதுக்கா? அவன் இருந்த தண்ணி எலியாவின் கையில ஊத்திட்டான். எதுக்கு போகணும்? அவன்கிட்ட வார்த்தை இருக்கு. ஆமென். வார்த்தை உடையவன் எதையும் தேடி போக மாட்டான். வார்த்தை உடையவனை எல்லாம் தேடி வரும். தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றை விட அந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்க அதனாலதான் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வார்த்தை இருக்கா? பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கான வார்த்தை யோசேப்பு கிட்ட இருக்கிறது. கொண்டு வரப்படுகிறான். ஆகாபால மிகவும் பகைக்கப்பட்டவன் மிகாயா. இப்ப யுத்தத்துக்கு போனோம். யோசபாத்தையும் கூப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போலான் இருக்கும் போது யோசபாத் சொல்றாரு, வார்த்தையை கேட்டுட்டு போலாமா அப்படின்னு. உடனே 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறாரு. யாரு? ஆகாப். யாரை கூப்பிடல? மிகாயாவை கூப்பிடல. ஏன்னா அவனை கூப்பிட்டா என்ன சொல்லுவான்? உண்மையை சொல்லுவான். அவ்வளவுதான். நமக்கு யாரும் உண்மையை சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாரும் நமக்கு ஏற்றார் போல சொல்லணும். நம்ம கூட வசனத்தை அப்படித்தானே எடுப்போம். அவங்க 400 பேரும் ஒரே கோரஸா சொல்றாங்க, நீர் போ, நீர் ஜெயிப்பீர். ஆஹா, என்ன அருமையான செய்தி. யோசபாத்துக்கு பாருங்க, திருப்தியே இல்லை. இந்த ரேமா கேட்டு பழகுனவனுக்கு தெரியும் எது ரேமான். அதாவது கர்த்தர் தருகிற வார்த்தையை கேட்டு பழகுறவனுக்கு தெரியும் எது கர்த்தர் தருகிற வார்த்தை. அவனுக்கு 100 இல்ல 400 செய்தி கேட்டாலும் திருப்தி வராது. அந்த குறிப்பிட்ட செய்தி அவன் காதுல விழுந்தா மட்டும்தான் அவனுக்கு திருப்தி ஆகும். செய்திகளுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா அந்த வார்த்தையை கேட்டு இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற அனுபவத்தை உடையவனுக்கு தெரியும் எது கேட்டா திருப்தி ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். டெய்லி ஒரு செர்மன் கேட்பேன். மேக்சிமம் சில நாட்கள் மிஸ் ஆயிரும் தூங்குறதுக்கு முன்னாடி. அதுவும் டிராவல் எல்லாம் ஃபுல்லா செர்மன் தான் காதுல ஓடிட்டே இருக்கும். கொஞ்சம் பாட்டு கேட்பேன், அப்புறம் செர்மன். மேக்சிமம் செர்மன் தான் ஓடிட்டே இருக்கும். அப்போ தெரியும் நிறைய பரிசுத்தவான்களுடைய செய்தியை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம், கேட்போம். சிலதெல்லாம் கேட்கும்போது அப்படி நல்ல மெசேஜ், அது இன்னொருத்தங்களுக்கு ரேமாவா இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும் ஸ்பிரிட் இன்னும் கனெக்ட் ஆகலை, உடனே ஸ்கிப் பண்ணுவோம். அடுத்த மெசேஜ் சிலது வரும்போது அப்படி ஆவியில் வந்து ஒரு பலன் வரும், அந்த வேடை திருப்பி கேட்பேன். சில செர்மன்லாம் திரும்ப ஓடிட்டே இருக்கும். பாயிண்ட்ஸ் எடுக்கல, பலன் அடைய. ஆமா, இது கேட்ட செர்மன் அப்படி கிடையாது. ஏன்னா அது ஊற்று, அது வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் இந்த ஸ்பிரிட்ல. யோசபாத் சொல்றாரு, இல்ல 400 செர்மன் கேட்டதுக்கு அப்புறம் வேற யாராவது இருக்கிறாங்களா? ஆக அப்படி பார்க்கறான், இன்னொருத்தன் இருக்கிறான். ஆனா அவனை நான் பகைக்கிறேன். யோசபாத் சொல்ற, அப்படிலாம் சொல்லக்கூடாது, கூட்டிட்டான். அவன் சத்தியத்தை சொல்லுகிறான். எதுக்கு இதை சொல்லுகிற தெரியுமா? நீ வார்த்தை உடையவனா இருந்தால் உன்னை பகைக்கிறவனுக்கான வார்த்தை உன் வாயில தான் இருக்கும். ஏன்னா இந்த வார்த்தையில் அவ்வளவு ஜீவன் இருக்கிறது. இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே கர்த்தர் வார்த்தை தான் வெளிச்சம், வசனம் தான் வெளிச்சம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா. உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். அந்த வார்த்தை பவுலுக்குள் இருந்ததுனால அவன் அதை அந்த வெளிச்சத்துல என்ன பார்க்கிறான் தெரியுமா? இந்த கட்டுகள், இந்த பிரச்சனைகள் எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று. ஏன்னா அவனுக்குள்ள வார்த்தை இருக்கிறது. வெளிச்சத்தில் வெளிச்சம் காணணும்.
வார்த்தை என்னும் வெளிச்சத்துல வெளிச்சம் பார்க்கணும். ஹல்லேலூயா. வெளிச்சத்துல தான் வெளிச்சத்தில் வெளிச்சம் காணணும்னா வசனம் என்கிற வெளிச்சத்துல எதிர்காலம் என்கிற வெளிச்சத்தை பார்க்கணும். ஆமென். ஃபியூச்சர் அப்படி பார்க்கணும், இப்ப இருக்கிற கட்டை வச்சு பார்க்க கூடாது. அதெல்லாம் நம்ம கடந்த வாரங்கள்ல கிருபையாய் ஆவியானவர் தியானிக்க வைத்தார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். எப்படி கட்டப்பட்டாராம்? பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. கைகளை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதை இப்படியே ஆதியாகமத்திலிருந்தே சொல்லிட்டு வரலாம். சாராளின் கற்பம் செத்தது, கர்த்தருடைய வசனமோ சாகல. யோசேப்பின் கை கால்கள் விலங்கிடப்பட்டது, கர்த்தருடைய வசனமோ விலங்கிடப்படல. சங்கீதம் 105:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை எதிர்ப்பாரில்லை. பவுல் சொல்லுகிறார், எதை வச்சு சொல்றீங்க பவுலே? எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு சம்பவித்தவள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவாயிற்று, அப்படிப்பட்ட மரணத்தினின்று தப்பு வைத்தவர் இன்னும் தப்பு வைப்பார். இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன்னா, நான் கட்டப்பட்டிருக்கிறேன் பாதகன் போல, ஒரு தப்பு பண்ணவன போல என்ன கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? எனக்கு தேவன் தந்த வார்த்தைகளை சத்துருவால கட்ட முடியாது, சத்துருவால சாகடிக்க முடியாது, சத்துருவால பிடுங்க முடியாது, சத்துருவால அழிக்க முடியாது. யோபு கேட்டா சொல்லுவார், யோபுவால வேற எதையுமே காக்க முடியல, ஆனா வார்த்தையை காக்க முடிந்தது. ஏன் தெரியுமா? சத்துருவுக்கு எதை மட்டும் கை வைக்க முடியாது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, வார்த்தையை கை வைக்க முடியாது. எல்லாம் இருந்தும் வார்த்தை இல்லாதவன் தரித்திரன், ஒன்றும் இல்லாமல் வார்த்தை உடையவன் ஐஸ்வர்யவான். ஏன்னா அந்த வார்த்தை அவனுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கொடுக்குன்னே தெரியாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவனுக்கு நாளைக்கு என்னெல்லாம் கொடுக்குன்னே தெரியாது. வார்த்தையின் மேன்மை இருக்கு தெரியுமா? ஆமென். அன்பு உள்ளங்களே, ஹல்லேலூயா. இதை நான் ருசித்து அனுபவித்து சொல்லுகிறேன். வார்த்தை உங்களுக்குள்ள ஏற ஏற கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற உயர்வு, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அது சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. இன்னைக்கு இந்த வார்த்தை உள்ள ஏற மாட்டேங்குது அநேகருக்கு. வார்த்தை உள்ள ஏற மாட்டேங்குது. எந்த அளவுக்கு நம்ம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த வார்த்தையை தள்ளி மீது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம். எந்த ஒரு காரியம் ஆகட்டும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா வேர்ட் ஆஃப் காடுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆண்டவர் எல்லாம் பேசுறார் சீஷர்கள்ட்ட, ரொம்ப பேசி 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 தம்மையே ஜீவ அப்பமாய் கொடுக்கிறார். எல்லாம் பேசி எல்லாம் கேட்டுட்டு ஆண்டவர் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் நல்லா பேசி எடுத்துட்டு இப்போ ஆண்டவர் சீஷர்கள் கூட்டிட்டு மறுகரைக்கு போகும்போது அவர்களிடத்தில் ஒரே ஒரு அப்பம் மட்டும் இருக்கிறது. உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படி சொல்லணும். எல்லாம் மாறி மாறி பார்க்குறாங்க. ஏன்னா 12 கூட மறந்துட்டோ ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்களோ தெரியாது. எல்லாம் இப்படி இருக்கும்போது அவர் கூடையே கேட்டக்கூடாது, ஆண்டவரே ஹோம்ஒர்க் செய்யாம போன ஆண்டவரை இன்னைக்கு பார்த்து கேட்டவே கூடாது. கூட எப்படி கேட்கும் போது ஆண்டவர் பார்த்தார், இன்னும் உணர்வு இல்லாம ஆண்டவருக்கு அது ரொம்ப கோபம் வந்துட்டு, வருத்தம் வந்துட்டு, இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறீங்களே. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் கூட இருந்து உயிர்த்தெழுதலை பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு.
அப்ப இயேசு சொன்னபடி மரித்தாச்சு. சொன்னபடி அவர் மரித்தால் அடுத்து என்ன நடக்க போகுது? சொன்னபடி. இது சீஷர்களுக்கு ஞாபகத்தில் இருந்தா அவங்க எங்க போய் நின்றுப்பாங்க தெரியுமா? ஒருத்தங்க வெளிநாட்டுல இருந்து வராங்க, நம்ம எங்க போய் நிப்போம்? கடல்லையா? எந்த ஏர்போர்ட்ல? அவங்க எந்த ஏர்போர்ட்ல வராங்களோ அவங்க வந்த பிறகு போமா, வர்றதுக்கு முன்னாடியே போவோமா? வர்றதுக்கு முன்னாடி போற வழியில சாப்பிட்டுட்டு அங்க போய் அவங்கள வரவேற்க. உண்மையிலே இது இவங்க மைண்ட்ல இருந்திருந்தா இவங்க எங்க போயிருக்கணும் தெரியுமா? 2 நாள் ஆச்சு, வா 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 வா, 3வது நாள் 6 மணி ஆச்சுன்னு சொல்லி 5 மணிக்கு வந்து சீட்டு பிடிக்கிறோம்ல. இப்ப கல்லறைக்கு முன்னாடி அவங்க போய் நின்றுக்கணுமா வேண்டாமா? இல்ல. ஏன்? உள்ள வார்த்தை இல்ல. ஆனா அதே நேரத்தில் ஆப்போசிட் டீம் பாருங்க, பயங்கர டிஸ்கஷன். அந்த மனுஷன் சொல்லி இருந்தான் இப்படி மரித்து 3வது நாள்ல பிசாசும் வசனத்தை விசுவாசித்து நடுங்குது. ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு விசுவாசித்து நடுங்கிறதுக்கும் நாம விசுவாசித்து நடுங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பிசாசு விசுவாசித்து நடுங்க காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியும் எப்படியும் நம்ம முடிவு அவ்வளவுதான், இது அவனுக்கு தெரியும். ஆனா அவனுடைய விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய விசுவாசத்துல ரட்சிப்பு இருக்கிறது. ஆனா இயேசு தூதனுக்காக மரிக்கவில்லை. தூதனுக்காக அவர் மரிக்க வேண்டுமானால் அவர் தூதனை போல வந்திருக்க வேண்டும். அவர் என்னை போல வந்து எனக்காக மரித்தார். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். நம்மேல் அவர் பாராட்டின் அன்பு எவ்வளவு பெரியது! கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை, ரட்சிப்பின் மகிமை. ஆமென், மாட்சிமை மாட்சிமை. ஹல்லேலூயா. நேற்று இரவில் ஆவியானவர் அதுதான் பேச வைத்தார். இந்த வேதம் கண்களை தெளிவாக்கும். என்ன ஒரு தெளிவு பவுலுக்கு இருந்தது! உலக பிரகாரமா நல்ல பார்வை இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஏன்னா முன்னாடி ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கும் போதே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு பேசினான். டப்புன்னு ஒருத்த வச்சான். பிரதான ஆசாரியனை பார்த்து இப்படி சொல்றியா? சாரி, எனக்கு அது பிரதான ஆசாரியன்னு தெரியல. அவ்வளவுதான் தெரியும் பவுலுக்கு. அதான் நிருபத்தில் சொல்லுவார், நான் கேட்டிருந்தா நீங்க உங்க கண்ணையே எனக்கு புடுங்கி கொடுத்திருப்பீங்க. அந்த தமஸ்குக்கு போற வழியில அட்டாக் ஆச்சுல, அதுக்கப்புறம் அவருக்கு சரியான பார்வை கிடையாது. ஆனா மனக்கண் ஓபன் ஆயிட்டு, பிரகாசம் உள்ள மனக்கண். புறம்பான மனிதன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டிருக்க, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவர் சொல்றாரு, நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன், ஆனால் தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. வசனத்துல கை வைக்க முடியல. யோபு சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம், வார்த்தையை நான் காத்து கொண்டேன், எனக்கு என்னால வேற எதையுமே காக்க முடியல. முடியுமாங்க? கர்த்தர் காவாராகில். காவலாளி விழித்திருக்கிறது. கர்த்தர் காக்கலன்னா, கர்த்தர் மட்டும் காக்கலன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்க முடியுமா? ஆமென், ஹல்லேலூயா. வசனம் கட்டப்படவில்லை. எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்களிலே, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த
இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பவுல் தன்னை யார் என்று சொல்லுகிறார் தெரியுமா? மண்பாண்டம். ஆனால் தனக்குள்ளே தேவன் வைத்த வார்த்தையை, அபிஷேகத்தை, தரிசனத்தை, திட்டத்தை அவர் என்ன சொல்றார் தெரியுமா? பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருக்கிறதுனால அடுத்த வார்த்தை, நாங்கள் எப்பக்கத்திலும். அப்ப பொக்கிஷம் உடையவனுக்கு நெருக்கம் எந்த பக்கம் வரும்? சொல்லுங்க அத. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் அப்படியே வார்த்தை வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அதுவரை நெருக்கம் புருஷன்ட்ட இருந்து மட்டும் வந்துச்சு. இப்போ புருஷன்ட்ட இருந்தும் பிள்ளைகள்ட்ட இருந்தும் ஆமென். அல்லது மனைவி கிட்ட இருந்து சில பேர் பார்க்குறாங்க ஃபுல்லா புருஷன் மனைவி கிட்ட இருந்து. அது ஆஸ் யூஷுவல். ஆமென். எப்பக்கத்திலும். மத்தளத்துக்கெல்லாம் 2 பக்கம் தான் அடி, எங்களுக்கு சுத்தி சுத்தி அடி. எப்பக்கத்திலும். ஏன் எப்பக்கத்துல நெருக்கப்படுது? அது வெறும் மண்பாண்டம். ஐயோ பாவம், அவன் என்ன கஷ்டப்படுறான். உள்ள ஐட்டம் வேற. ஆமென். நீங்க ரொம்ப எப்பக்கத்துல நெருக்கப்படுறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு. எங்க அப்பா சரீரத்துல நிறைய பலவீனம், வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. அவங்க சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா கூட டிராவல் பண்ணும்போது நமக்கு தெரியும் அவங்க. இப்படிதான் அப்பா கூட சென்னைக்கு ஒரு மீட்டிங் போனோம். போகும்போது ஒருத்தங்க, பாஸ்டர் நீங்க எவ்வளோ, உங்களுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரங்க, பாஸ்டர் ஏன் பாஸ்டர் உங்களுக்கு இவ்வளவு பலவீனதெல்லாம் வந்துட்டே இருக்கு மாறி மாறி. அப்ப அப்படி சிரிச்சுட்டே சொன்னாங்க, உள்ள பொக்கிஷம் இருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை நான் தேட ஆரம்பிச்சேன். இது மண்பாண்டம். மண்பாண்டத்துல லைட்டா தட்டுனா சவுண்ட் வரும், ஓங்கி தட்டுனா உடைஞ்சிரும். அதனால சொல்றேன், அம்மா ஐயோ கர்த்தாவே இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது லைட்டா அப்படி தட்டு விடும். மண்பாண்டம் இப்படி வச்சா இருக்கும், இப்படி வச்சா உடையும். லக்கேஜில் சும்மா தூக்கி போட முடியாது மண்பாண்டத்தை. ஹேண்டில் வித் கேர். ஆனா ஒண்ணு தெரியும், இந்த பொக்கிஷம் இருக்கிறது வரைக்கும் இதை உடைக்க முடியாது. ரொம்ப நெருக்கப்பட்டு இந்த பவுல் எவ்வளவு பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனா அது வசனம் இருக்கு, பொக்கிஷம் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொக்கிஷம் இருக்கு. உடைச்சிடாதீங்க. ஆமே. உண்டியலே என்ன உடைக்கிறோம் 10 ரூபாய் எடுக்கிறதுக்கு. ஆமா, நம்ம ஒரு உண்டியலை போட்டு அதுக்குள்ள இருந்து 15 ரூபாய் எடுக்கிறதுக்கு கை போட்டா வரமாட்டேங்குது. அப்புறம் கடைசியில் அதை தாவீது சிங்கத்தின் வாயை பிளாஸ்டிக்னா கிழிப்போம், மண்பானைனா உடைப்போம். 2 டீக்குள்ள ரூபா இருக்கும். அதுக்கு எப்பக்கமும் நெருக்கப்படணும். ஆமென். தலைமுறைகளுக்கான பொக்கிஷத்தை ஒரே வார்த்தையில உனக்குள்ள வைத்திருக்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் நெருக்கமா இருக்கலாம், உங்களுக்கு எப்பக்கம் நெருக்கம்னா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறது சாதாரண நன்மை, உங்களுக்குள்ள இருக்கிறது விலையேறப்பட்ட பொக்கிஷம். ஹல்லேலூயா. எருசலேமுக்கு போனோம். இப்ப கோல்டு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. பொக்கிஷ சாலையிலிருந்து பாபிலோன் ராஜா பறித்து கொண்டு போன பொண்ணெல்லாம் கொடுக்கப்படுது. இப்போ எஸ்ராவுக்கு இங்கிருந்து போற வழியில சத்துருக்கள் பதிவு இருந்து அதெல்லாம் எடுத்துருவாங்களே கொஞ்சம். ஏன்னா இவன் கையில நன்மை இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வைங்களேன். ஆமென். ஹல்லேலூயா.
சிலர் தங்களை காட்டும் போதே இப்படிதான். வெற்றின் இடத்துல ஒரு சகோதரி நல்லா இப்படி கவர் பண்ணி இப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டே வரான். வெற்றின் விடம் தாண்டியாச்சு, சிஎஸ்ஐ ஸ்கூல் தாண்டியாச்சு, WCC காலேஜ் கிட்ட போகும்போது அவன் திறமைய கையில் எடுக்கிறான். சரன்னு போறான், கழுத்தில் இப்படி கை வச்சான், இப்படி எடுத்தா ஒன்றும் வரல. ஏன்னா அது பெண்டிகாஸ்ட் லேடி. போனவன் திரும்ப வந்து அந்த லேடிக்கு ஒரு அடி கொடுத்துட்டு, அதான் ஒண்ணும் இல்ல அப்பைய மூடிட்டு போற. ஆமே, அவன் ஒண்ணு இல்லைன்னா சத்துரு கை, அவனுக்கு டைம் வேஸ்ட், அவன் எனர்ஜி வேஸ்ட். 2000 இருந்து போராடுறான், 2010 இருந்து போராடுறான், 2012 இருந்து போராடுறான். அவனுக்கு தெரியும் ஐட்டருக்கு உள்ள ஜீசஸ் ஜீசஸ். உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சா அவனே வேணா டீ வாங்கி தந்துட்டு ஏன் போராடுறான்? ஐயோ இதோட பிரச்சனை முடியும்னு பார்த்தா நாங்க எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. ஆமென். கை துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. காரணம் பொக்கிஷம், பொக்கிஷம், பொக்கிஷம். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் ஆமென். இயேசுவே நீர் சொன்ன விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் ஆமென். இயேசுவே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றும். கைகளை முடிந்தால் உயர்த்தி சொல்லுங்க. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ அப்பா, ஆமென். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஆமென். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்று. ஆமென். வசனம் கட்டப்படவில்லை, அது பொக்கிஷம், அது பொக்கிஷம். ஆமென். நீர் பொய் வார்த்தை சொல்லிட, நீர் பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. சத்தமாய் இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீர் பொய் வார்த்தை சொல்லிட அப்பா, அப்பா இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த பொக்கிஷத்தை வச்சிருக்கிறேன். லவ் யூ பா. சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறும். நீர் சொல்லியோ, நீர் சொல்லியும் ஒரு மாமா ஜனலரோ மறந்து போவி. ஆமென். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவி. இந்த வார்த்தை அறிக்கை செய்ய பார்க்கலாம். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை ஆமென்.
கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஒளிச்சிருந்தோம். இனி கேட்டா சொல்லுங்க, பொக்கிஷம் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென். பொக்கிஷம் இருக்கு. அதனாலதான் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுகிறார், இந்த எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல, அந்த அழுக்க தொடச்சு போடுவாங்க தெரியும், அப்படி எங்களை போட்டாங்க. ஏன்னா உள்ள பொக்கிஷம். உங்ககிட்ட பொக்கிஷம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டுன்னா சாத்தான் தொட மாட்டான். திரும்ப 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 பாருங்க, எருசலேமை முற்றுகை போட்டுட்டே இருந்தாங்க. எப்படா ஒரு திறப்பு உண்டாகும், உள்ள போயிடலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான், வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன்னா உள்ள ஏதோ இருக்கு. ஏன் இப்பக்கம் ஏதாவது ஒரு பக்கத்துல திருடன் ஃப்ரெண்ட் பெல் அடிச்சுட்டா வருவான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம பெல் ஒர்க் ஆகாது. அவன் ஏதாவது ஒரு கேப், ஏதாவது எந்த பக்கம் வருவானே தெரியாது. அதான் எப்பக்கம் ஏதாவது ஒரு சைடுல இவனை தட்டி பார்ப்போம், எங்கேயாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா உள்ள என்ட்ராயிரும். முடியல. ஏன்னா இந்த பொக்கிஷத்தை நான் எடுத்து வைக்கல, என்னை அவர் எடுத்து எனக்குள்ளே அவர் இந்த பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். என்னோடு நீர் சொன்ன எனக்காக நினைத்து சொல்லுங்க, என்னோடு எனக்காக நினைத்து நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை காலத்தில் நிறைவேற்றும். நன்றியப்பா. ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையின் ஆரம்பம் நமக்கு தெரியும். அவன் வாழ்க்கையில கர்த்தர் உரைத்த வார்த்தைகளும் நமக்கு தெரியும். எனவேதான் காலையிலே உமக்கு நேர ஆயத்தமாகி காத்திருப்பேன், எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது என்கிறான். இதுதான் தாவீதின் வாழ்க்கை. தாவீதின் வாழ்க்கையில உண்டான நெருக்கம் என்பது கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல. இன்னும் சொல்லணும்னா, இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் கர்த்தர் தாவீதை தப்புவித்தார் அல்லவா? அப்படி ஒருவேளை தப்பு வைக்கலைன்னாலும் தாவீதுக்காக அழுறதுக்கு கூட யாரும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் என் தகப்பனு தாய் என்னை கைவிட்டான். அந்த இடத்துல தாவீது மரித்திருந்தால் அது ஒரு அனாதை பிணமாக தான் கிடந்திருக்கும். தாவீதுக்காக அழுவதற்கு கூட யாருமே கிடையாது. ஆனா தாவீது எல்லாருக்காக அழுவான், எல்லாருக்காக அழுவான். அந்த தாவீது தான் யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த தூக்கி எறியப்பட்ட என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத கார்
கரத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, கைகளை உயர்த்தி அழகான கண்கள் அழகான என்னை கண்டதாயே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அந்த தாவீதின் கடைசி வார்த்தைகள் என்ன? 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால் தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். அடுத்து வாசிங்க. மேன்மையாய் உயர்த்தப்பட்டு மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை ஈசாயினாலோ எலியாபினாலோ என்ற அந்த கிரெடிட் வேற யாருக்கும் கிடையாது. யாக்கோபுடைய தேவனால் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. தாவீதின் ஆரம்பம் என்ன? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், பயங்கரமான குழியிலிருந்து எடுத்தார். இது ஆரம்பம், தாவீதின் ஆரம்பம். தாவீதின் கடைசி வார்த்தை என்ன? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருப்பது கர்த்தருடைய வார்த்தை என்னும் பொக்கிஷமானால் உங்களுடைய கடைசி வார்த்தை என்பது இப்படிதான் இருக்கும். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. கடந்த செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், திங்கக்கிழமை ஆண்டவர் சமூகத்தில் செபத்தில் இருக்கும்போது ஆவியானவர் இந்த வேத பகுதியை எடுத்து வாசிக்க வைக்கிறார். என்னால தாங்க முடியல. ஆவியானவர் இடைப்பட்டார். அந்த அறை முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் அப்படியே நிரம்புது. ஆண்டவர் சொல்றார், இங்க பாரு, தாவீது எவ்வளவு 2 ஆங்கிள் பார்க்க வைத்தார். ஆட்டு தொழுவ முதல் அரியணை வரை, அரியணையிலிருந்து அவர் சமூகம் வரை. என தாவீதின் சிங்காசனம், தாவீதின் செங்கோல், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு என்பது தாவீது இந்த பூமியில ஒரு நல்ல ஒரு ராஜாவா இருந்தார்ல, அதை மட்டும் சொல்லல, அவருடையவன் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. அவன் மேல கர்த்தர் வைத்த அபிஷேகம், கர்த்தர் வைத்த வார்த்தை, கர்த்தர் வைத்த திட்டம். தேவ பிள்ளைகளே, இதனாலதான் இதை நம்ம டெய்லி நினைக்கணும். நினைக்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை பிறக்கும் போது கையில ஒருவேளை பாம்பு கொத்திட்டு இருக்கும், ஒருவேளை யூரோக்ளித்தான் பாம்பு காற்று உங்க வாழ்க்கையில் அடித்து கொண்டு இருக்கும், ஒருவேளை பாதகனை போல உங்க மேல கயிறு போடப்பட்டிருக்கும், ஒருவேளை காலு தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்கும், ஒருவேளை எல்லாரும் உங்க மேல கல்ல எறிவாங்க. ஆனா இவைகளை நீ சிந்தித்து கொண்டிருப்பாய். ஆனால் நீ சொல்லுவாய், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படிங்கிறார். அல்லேலூயா. தாவீதின் கடைசி வார்த்தை இருக்கு. ஆமென். அதாவது ஃபர்ஸ்டே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம், இன்னும் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் நிமிர்ந்தாலே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிரும். நாங்களே யார் தெரியுமா? கடைசியா சொல்லிட்டு போலாம். யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று. யாக்கோபு உங்க சாட்சி என்ன? ஏன் சாட்சியா? அது ஏன் கேட்கிற? அப்படி சொல்லல. ஆனா யாக்கோபு அப்படி சொல்லணும். சாரி, தாவீது அப்படி சொல்லும்படியான அவ்வளவு சூழ்நிலை. யோசேப்பை குறித்து கேட்டோம்ல, நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? அப்படி இல்ல, கர்த்தரனை அனுப்பினார், கர்த்தரனை உயர்த்தினார், கர்த்தர் நன்மையாய் மாற்றினார், கர்த்தரனை ஏற்படுத்தினார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினார். எப்படி பாடினார் யாக்கோபு?
தாவீது அவரே சொல்றாரு, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே வைத்தார். அவர் தான் பாட வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோளில் இருந்து உயர்த்தினீ, தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. தோளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீங்கிட, நிந்தை சொற்கள் நீங்கிட, உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நீரைத்தீரா அற்புதம் நித்தியரே, நித்தியரே, நிரந்தரமே, நீதியால் நிறைந்தவரே, நிரந்தரமே, நீதியால் நிறைந்தவரே, ஆமென். தோளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. சொல்லிவிட்டு சொல்லுகிறார் 2வது வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆமென். எப்படி தாவீது மேன்மையா உயர்த்தப்பட்டீங்க? ஆவியானவர் என்னை கொண்டே பேசினார். அப்ப நம்ம வாயில வசனம் இருக்குன்னாலே நமக்குள்ள இருந்து பேச வைக்கிறது யாரு? அப்ப நம்ம வாயில வசனம் இல்லைன்னா உடனே அமைதி. திடீர்னு ஒரு மழை பெய்யும் தெரியுமா? பெஞ்சிட்டு மழை பெய்யுதுன்னு வெளியே வந்தா காணாது. அப்படிதான் நம்ம செட்டப். ஹல்லேலூயா. அதாவது உங்க வாயில வார்த்தை இருக்குனாலே உங்களை யார் பேச வைக்கிறா தெரியுமா? நீ சங்கீதங்கள்லாம் வீட்டுல போய் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நிறைய பேசுவார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? ஆமென். அது தாவீது பேசல, அவர் தாவீத உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உண்மைதான். ஆவியானவர் உங்களை கொண்டே பேச வைப்பார். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது பேசல. பாத்தீங்களா கிரெடிட் எப்படி கொடுக்கிறாருன்னு? ஆமென். தாவீது பேசினதெல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே, நீங்க இனி வரலன்னா நான் செத்துருவேன். நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமை ஆயிரும். ஆமென். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, நான் ஒரு புழு. ஆமென். ஆனா என்கிட்ட வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நான் பேசல. ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு தாவீது அவரோடு உறவுல இருக்கிறார். அவருடைய விண்ணப்பமே அதுதான். நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் நடத்த வேண்டுமே, நம்ம ஆவியுடனே கூட அவர் இணைந்திருக்கிறார். அவர் பேசுவார். இதை எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கணும்.
நம்முடைய கடைசி வார்த்தை என்பது ஐயோ அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய கடைசி வார்த்தை என்பது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு, ஆமென், மேன்மையாய் உயர்த்த. எப்படி இது வார்த்தை வாயில இருந்துச்சு, உள்ள பொக்கிஷம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு முடிய வாக்கு என் இருதயத்தில் வைத்து வைத்து வைத்து, அப்படிதான் இருக்கும் பைபிள்ல, வைத்து 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 வைத்து. ஆமென். அதாவது 4 ட்ரெஸ் வைக்கக்கூடிய சின்ன பெட்டியில 40 ட்ரெஸ் வைப்போம் தெரியுமா? சிலர் பீரோலாம் திறந்தா பெருவெள்ளம் வந்து வைத்து வைத்தேன். அப்படி வசனம் நமக்குள்ள இருக்கணும். வைத்து வைத்து, எங்க தட்டினாலும் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். இங்க தட்டினா நம் மரணீரின் பள்ளத்தாக்கில், எங்க தட்டினாலும் வசனம். அவன் சாத்தானுக்கு தட்டுறதுக்கே பயம். ஏன்னா அவனை வெட்டுற பட்டயமே வசனம் தான். இவனை எங்க தட்டினாலும் வசனம். ஆனா நம்ம தட்டினா வசனத்தை தவிர, ஏன்னா நம்ம நிறைய வசனம் எழுதி வச்சிருக்கிறோம். கதை, திரைக்கதை எல்லாம் நம்ம பேரை போட்டு எழுதி வச்சிருக்கோம். நீ இப்படி பண்ணல, நான் உனக்கு பண்றேன். நம்ம வசனம் இப்படிதான் இருக்கும். தாவீதுக்கு அப்படி இல்லை. எங்க தட்டினாலும் எங்க தட்டினாலும் எங்க தட்டினாலும் எங்க தட்டினாலும் ஏன்னா ஆவியானவர் பேசுவார். இயேசுவை வந்து தட்ட வந்தால சாத்தான் வசனத்தை தவிர வேற ஏதாவது பேசினாரா? ஆமே. ஏன்னா தெரியும், நமக்கு தெரியணும். என்ன எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் என்னுடைய கடைசி என்பது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறி இருக்கும். அதுதான் என்னுடைய சாட்சியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் இல்லையே அப்படின்னு இருக்கிறீங்களா? இன்னும் கடைசி வரல. ஆமென். அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. சொல்லிட்டு சொல்றாரு 3வது வசனம், இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது, எனக்கு சொல்லி உரைத்ததாவது. அப்படி கேட்கணும் வசனத்தை. எங்களுக்கு சொல்லின்லாம் இல்ல. ரேமாவை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. யார் ரேமா? டேவிட்டுக்கு பிள்ளையா? ரேமா என்ன? வார்த்தை. ரேமாவை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. கர்த்தர் என்னோட பேசினார். அவனுக்கு அப்படி தோணும். ஆனா ஆக்சுவலா அது கர்த்தர் எனக்கு சொல்லி இப்படி பேசி இருக்கிறோமா? அதெல்லாம் பேச மாட்டோம். அப்படியா பேசினாரா? ஏன்னா நமக்கு பேசினா என்ன, பேசலன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. திடீர்னுலாம் அனைவரும் ஒருத்தங்க நீங்க திடீர்னு சத்தம் போடுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. என்ன நல்லா தூங்குனீங்களா? எங்க தூங்க விடுறீங்க? திடீர்னு நான் சத்தம் போடுறீங்களே. அப்பதான் ஆவியானவர் வந்து மெல்லிய சத்தத்திலும் பேசுவார், இடிமுழக்கத்திலும் பேசுவார். அல்லேலூயா. ஆமென். எனக்கு சொல்லி உரைத்ததாவது. சொல்லிட்டு சொல்ற, நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, தாவீதின் கடைசி வார்த்தை பார்த்தீர்களா? யாரை பத்தி பேசுறாருன்னு? ஜீசஸை பத்தி. அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதித்து மலைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல் இருப்பார் என்றார். சொல்லிட்டு அடுத்து அடிக்கிறார் பாருங்க தாவீது. 5வது வசனம், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ அப்படிங்கிறார். எப்படி இராதோ? இதோ அவருடைய நேசகுமாரன் எப்படி இருக்கிறார்? பிரகாசமா. அப்பா என் வீடு அப்படி இருக்கணும் முன்னாடி. சிம்பிளா சொல்ற, வாயில வார்த்தை இருக்குல்ல, வசனத்தை வச்சுட்டு தன் வீட்டை வாஞ்சிக்கிற ஆண்டவர், என் வீடு இப்படி இருக்காதோ, என் வாயில இருக்கிற வார்த்தை போல என் வீடு இருக்காதோ, என் வாயில நீங்க தந்த வார்த்தையை போல என் வாழ்க்கை இருக்காதோ. இந்த ஏக்கம் தாவீது கடைசியில ஏக்கம் என்ன? கடைசி காலத்தில் யார் என்ன பார்க்க வராங்களோ அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஏக்கம் என்ன? இப்படி இராதோ என் வீடு.
ஆவியானவரை நீங்க என்ன கொண்டு பேசுறீங்க இல்ல, இப்படி என் வீடு இராதோ சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, சகலமும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். இந்த வேட மனப்பாடம் பண்ணணும். சகலமும். சகலமும்னா என்ன? ஆமா, என்னுடைய A to Z மட்டும் இல்ல, கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்கிற என் சந்ததி ஆனாலும் சரி, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற சகலமும். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க. வசனம் வாயில இருந்தா வாஞ்ச வளரும். எப்படிப்பட்ட வாஞ்ச? அப்பா, இந்த வசனம் போல என் குடும்பம் இருக்கணும். அது நடுவுல தான் ஆழமா அழுத்தி சொல்ற, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை. 1 கொரிந்தியர் 15 நாம் கடந்த வாரத்தில் வாசித்தோமே, 15வது அதிகாரம் 3 முதல். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான எல்லாமே கர்த்தர் ஆல்ரெடி பிளான் போட்டு வச்சுட்டார். இது நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன ஒரு ஆமென்! இதுக்கு மேல செய்தி தொடரணுமா? பொதுவா இப்படிப்பட்ட ஆமென்லாம் என்னாத்துமாவே போடும்போது வரும். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை அவர் பண்ணி இருக்கிறார். இதுல அதனாலதான் தாவீதுக்கு நெருக்கங்கிறது. நம்ம ஒவ்வொரு பிரச்சனை முடியும் போது இதோட முடிஞ்சு நினைக்கிறோம். இல்ல, அதோனியான ஒருத்தன் அடுத்து எழும்புவான். அப்சலோம் தான் கடைசின்னு பார்த்தா அதோனியா எழும்புறான். நமக்கு தெரியாது. நம்ம அங்க போறது வரைக்கும் யார் யார் எழும்புவான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியணும், எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டாரு. ஆமென். சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 6வது வசனம். பேலியாளின் மக்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அப்போ என்னதுன்னு அர்த்தம்? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான உடன்படிக்கை அவர் பண்ணி இருக்கும் போது நான் எங்க இருக்கணும் தெரியுமா? அவர் கையில் இருக்கணும். ஆனா நான் பேலியாளின் மகனா இருந்தால் அவரால் என்ன கையில பிடிக்க முடியாது. நம்ம ஒரு இதை கையில வைக்கிறோம், அது முள்ளுன்னு தெரிஞ்சுட்டுனா என்ன செய்வோம்? விட்டுருவோமோ இல்லையோ அதை எரிஞ்சிருவோம். தாவீதின் கடைசி வார்த்தைகள் பாரு. நீ அழைக்கப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற, எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. பேலியாளின் மகனாய் மட்டும் இருந்துராது. பேலியாள்னா யாரு? சாத்தான். சாத்தானுக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன், குற்றம் சுமத்துகிறவன், எதிராளி, அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் தான் பேலியாள். எல்லாமே தாவீது கடைசி வார்த்தை. நமக்கு வேதத்திலே நிறைய பார்க்க முடியும். தேவன் தெரிந்தெடுத்து விட்ட அநேகர் உண்டு. நீ முள்ளாயிட்டேனா தூக்கி போட்டுருவார்.
பேலியாளின் மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போட வேண்டிய, இதை எரிந்துதான் ஆகணும். முள்ளுக்கு இயேசு கிறிஸ்து பாதத்தை கழுவும் போது கூட யூதாசு மனம் திரும்பல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆண்டவர் எரிந்தார் பாத்தீங்களா? யூதாசே நீ கிளம்பு அப்படின்ட்டார், நீ போ அப்படின்ட்டார், எரிஞ்சிட்டார், தூக்கி எரிஞ்சிட்டார். அது ஆக்சுவலா யூதாஸ் அனுப்பி விட்டது போல இருக்கும். யூதாஸை எரிந்து விட்டார். என முள்ளு நம்ம கை நீட்டி ஒண்ணு எடுக்கிறோம், முள்ளுன்னு தெரிஞ்சிட்டுனா எரிஞ்சிரும். தேவன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வைத்திருக்கும் போது அவரால் தூக்கி எறியப்பட்டவனாய் மனிதன் தூக்கி எறியலாம், கர்த்தர் தூக்கி எறிந்தால். அதனாலதான் லவோதிக்கேயா சபைக்கு சொல்றார், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை, நீ அனலாயாவது குளிராயாவது இரு. அப்படி இல்லைன்னா நான் உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். பேலியாளின் மக்களாயிராதீர்கள். யாரையெல்லாம் பேலியாளின் மக்கள் என்று வேதம் சொல்லுகிறது? நியாயாதிபதிகள் 19:22 வாசிக்க வேண்டாம், சொல்லிவிடுகிறேன். துணிகரமான பாவம் செய்கிறவர்கள். ஒரு லேவியன் ஒருவன் பென்யமீன் நாட்டுக்கு வரும்போது அங்கே அவனை ஒருவன் விசாரிக்கும் போது பேலியாளின் மக்கள் சிலர் போய் அவனிடத்தில் தவறாய் நடக்கும்படிக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த இரவில் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு துணிகரமான ஒரு பாவத்தை செய்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. துணிகரமான பாவத்தை செய்கிறவர்கள். காயினிடத்திலே, காயினை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் பொல்லாங்கனால் உண்டாயிருந்தானாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து. இந்த பொல்லாங்கனால் உண்டாயிருக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? சர்ச்சைகளும் வருவான், திரும்ப போய் பாவம் பண்ணுவான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. ஆராதனை முடிச்சுட்டு திரும்ப பாவம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட யார் இருந்தாலும் அவங்கள யாருன்னு பைபிள் சொல்லுது தெரியுமா? பேலியாளின் மக்கள். பேலியாளின் மக்களை கையை தொடவே முடியாது, குத்திரும். அவர் சொல்றார், எனக்கு முள்ளு தந்ததெல்லாம் போதுன்ட்டார். தாவீதின் கடைசி வார்த்தைகள், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கு, அந்த டைம்ல உன்னை தூக்கி எறிகிற மாதிரி நீ இருந்துராதேங்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், அவருக்கு கொடுக்கப்பட்ட முள்ள வாங்கிட்டு பேசாம இருக்கிறார், அவர் முள்ளாயிரக்கூடாது. துணிகரமான பாவம். ஆலயத்தில் அன்னாள் ஜெபிக்கும் போது சாமுவேல் என்ன சொல்லுகிறார்? நீ காலையில என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிற? நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை என்னை விட்டு விலக்கு அப்படின்னு யார் சொல்றா? ஏலி சொல்றா. உடனே அன்னாள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உமது அடியாளை பேலியாளின் மகளாக. பேலியாளின் மகள் யாரு? சர்ச்சுக்கு எப்படிதான் வருவாங்க? குடிச்சிட்டு தான் வருவாங்க. இதெல்லாம் என்ன பாவம்? அதான் பைபிள்ல சொல்லி இருக்கிற, வெளியேந்து உள்ள போறது தீட்டுப்படாது, உள்ள இருந்து வெளியேந்தும் உள்ள போகாம உள்ள இருந்தும் வெளியே வராம கிடக்கும் போது தெரியும். அது லைட்டா யாருக்கும் தெரியாம லைட்டா இவ்வளவுதான். இது பேலியாளின் மகன். இங்கே ரசத்தை ஊத்திட்டு அங்கே போய் ரசத்தை ஊத்திட்டு அண்ணாள் சொல்றாங்க, இது துணிகரமான பேலியாளின். நம்ம எங்க வந்திருக்கிறோம்? யாரிடத்தில் வந்திருக்கிறோம்? அதான் அப்பா, என்ன குறித்து தான் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற. நான் இப்படி இருந்தா என்ன? ஆண்டவர் சொல்ற, நான் கையில் எடுக்கணும், நான் உன்னை உருவாக்கணும். ஆனா நீ பேலியாளின் மகளா இருந்தா என்னால என்ன தொடவே முடியாது. அது எரிந்து போடப்படும். ஏலின் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆசாரியர்களாய் இருந்தும் அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? கர்த்தரை அறியாதவர்கள். ஆசாரியர்களாய் இருந்தும்
கர்த்தரை அறியாதவர்கள். தேவனை ஆராதிக்கும்படிக்கு தேவன் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனா இதுவரை ஆண்டவரை குறித்த ஒரு வெளிச்சம் கிடையாது. ஏன்னா நம்ம பைபிள் படிக்கிறது ஆண்டவரை படிக்கிறதுக்கு இல்லவே. நம்ம பைபிள் படிக்கிறது நமக்கு என்ன செய்வார், நமக்கு என்ன செய்வார், அப்படித்தானே பைபிள் படிக்கிறோம். இயேசுவை தேடுறோமா? அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று 1 சாமுவேல் 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறியாததுனால விளைவு என்ன தெரியுமா? தங்களிடத்தில் வருகிற ஜனங்களையும் இடர பண்ணினார்கள் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இடர பண்ணினார்கள். கர்த்தரை அறியார்கள். Who is Jesus அப்படின்னு கேட்ட ஆன்சர் இல்லை. இன்னைக்கு இயேசுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருந்தா தானே அவரை குறித்து தெரியும். பதில் இல்லை. இயேசுவோடு கூட ஆனால் என்ன வேணாலும் செய்வோம். விட்டா ஆராதனை நடத்துவோம், விட்டா பிரசங்கம் பண்ணுவோம், என்ன ஆண்டவரை குறித்து ஒரு வெளிச்சம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் 2 தீமையை செஞ்சாங்க. தங்களுக்கென்று ஒரு வெடிப்புள்ள தொட்டியை உண்டாக்கினாங்க, இன்னொன்று என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். யார் பேலியாளின் மக்கள்? 1 சாமுவேல் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அசட்டை பண்ணுகிறது. அசட்டை பண்ணுகிறது. நமக்கு தெரியும் அப்படி அசட்டை பண்ணினது கோலியாத். இஸ்ரவேலருக்குள்ளும் அநேகர் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போட்ட போது இவனா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தங்க மேல இருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும் அசட்டை பண்ணவே கூடாது. அதனாலதான் எல்லார்ட்டையும் அன்பா சொல்லுவேன், ஊழியக்காரர்களை குறித்து யாருமே, ஊழியக்காரர்களை குறித்து மட்டும் இல்ல, விசுவாசிகளை குறித்தும். ஏன்னா அவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். இன்னொருத்தங்களை குறித்து பேசுறது, அசட்டை பண்றது, இதெல்லாம் யாருக்கு, யாருடைய மக்கள்? என்ன அமைதியாயிட்டீங்க? கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆமேன் அதான் சொன்னேன்ல, அங்கேயும் முடிக்கிறது நல்லது. ஏன்னா பைபிள ஒரு சைடை மட்டும் காட்டிட்டு போனா கணக்கு கொடுக்கணும். இவ்வளோ பிளான் வச்சிருக்கிறேன்டா, நீ முள்ளாயிராத. எனக்கு ஒன்று எடுக்கணும், கையில் எனக்கு ஒன்று எடுக்கணும், எனக்கு ஒன்று வணையணும், எனக்கு ஒன்று பிடிக்கணும். ஆனா நான் அப்படி பிடிக்கலான்னு வந்து கையை வச்சதும் எனக்கு குத்திட்டு, அப்படி குத்திட்டு நான் அவனை தூக்கி தான் போட்டு ஆகணும். பேலியாளின் மக்கள் யார் தெரியுமா? பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் நீங்க படிக்கும் போது தெரியும். 10வது வசனத்துல யேசபேல் பேலியாளின் மக்களை பொய் சாட்சி சொல்ல ஏற்படுத்துகிறாள். நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அபகரிக்க, பிறருக்குரியதை அபகரிக்க பொய் பேசுறாங்கல்ல பேலியாளின் மக்கள். பிறருக்குரியதை அபகரிக்க பொய் பேசுறவங்க. என கேட்டு கொண்டுகிற ஒவ்வொருவருக்கும் சொல்ல, உங்களுக்குரியது அல்லாததை விரும்பாதீங்க, நாடாதீங்க. அது உங்களுக்குரியதுன்னு உங்ககிட்ட வரும். பிறருக்குரியதை அபகரிக்கிறதுக்கு இந்த பொய் சாட்சி பேலியாளின் மக்கள். இதனால குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும், குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படும். ஒருத்தங்க நியாயம் இல்லாமல், காரணம் இல்லாமல் நாம் ஒருத்தங்களை, ஆமா, இதே போல வேதனைக்குள்ளாக்கும் போது அவர்கள் வடிக்கிற கண்ணீர் கூட அவர்கள் சிந்துகிற ரத்தத்துக்கு சமம். பேலியாளின் மக்களாய் இராதிருங்கள். பிறரை வஞ்சித்து பிறருக்குரியதை அபகரித்து வைத்து விட்டு இங்க வெள்ளை வெள்ளையும் போட்டுட்டு வந்து குளோரி குளோரின்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுவார், என்னால கையில தொட முடியல அப்படிம்பார். எனக்கு தொட முடியல. ஆண்டவர் இவர்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிற திட்டம் இருக்குப்பானா கையில எடுக்கணும்ல, கையில எடுத்தாதான மண்ணு பாத்திரமாய் மாறும். எனக்கு தொட முடியலங்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உன் மேல திட்டம் இருப்பது உண்மை, உன் தலைமுறைக்கு திட்டம் வைத்திருக்கிறார், ஆனா கையில் எடுக்க முடியலையே. தொட முடியல. வேதம் சொல்லுகிறது பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். தேவன் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆனா பேலியாளின் மகன் என்ன பண்ணுவானோ? கிண்டி விடுவான். நல்லா தான் இருப்பாங்க, புருஷ மனைவி நல்லா இருப்பாங்க. சிலர் போவாங்க ஆட்டோ பிடிச்சு கிச்சன்ல கிண்ட போறது போல போயிட்டு மொத்தத்துல கிண்டிக்கே போயிருவாங்க. கிண்டி விடுறாங்க பிரச்சனைய, அப்படி கிண்டி விடுவான். அப்படி அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை.
இந்த பொதுவாக அந்த கிண்டி விடுறாங்க தெரியுமா, நீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகல, எப்படி இருப்பாங்க, ஃபோன் எடுப்பாங்க, பிள்ளை கேட்டியா அப்படி அப்படிதான் தொடங்குவாங்க மெதுவா. அது நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு தெரியும் நான் பேசுறது, நீங்க யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய மூத்து 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 ஆனாலும் சரி, நம்ம கிண்டி விடுறோம்னாலே நாம யார் தெரியுமா? நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லலை. கிண்டி சிலர் எப்படி வருவாங்க, வந்திருந்து பக்கத்தில் வந்திருந்து, ஆமா சிலர் வரும்போதே நம்ம புரிஞ்சிடணும், கிண்டுவான் கேரண்டி. வேலையாளி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இவ்வளோ உங்க முன்னாடி இருந்து இப்படி சர்மன் எடுத்து பேசி இப்படி போயிட்டு கர்த்தருக்கு சொல்றாரு, எனக்கு ஒன்றும் தொட முடியலடா அப்படின்னு சொன்னா அது நான் சாகிறத விட பெரிய பனிஷ்மெண்ட். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கையிலே அடங்கிருங்க. நான் அப்படி கையில் இருக்கலாம் போனா அப்படி போ போ அப்படிங்கிறார். பேலியாளின் மக்களாய் இராதிருங்கள் சொல்றாரு தாவீது. பேலியாளின் மக்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்படக்கூடாததா எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுகளுக்கு சமானமானவர்கள். 7வது வசனம், அவைகளை ஒருவன் தொட போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கியும் கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்கினியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றார். அவைகள் இருக்கு, அதுக்கு ரிசல்ட் என்ன தெரியுமா? சுட்டரிக்கப்படும். ஆனா ஆண்டவரே அப்போ வச்ச திட்டம்லாம் ஆபிரகாம் வாழ்க்கையில திட்டம் நிறைவேறும் போது ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்னிங் என்ன தெரியுமா? எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. திட்டம் இருக்கு. யூதாசை தேவன் அழைத்தது தூக்குல தொங்குறதுக்கு அழைத்தார் இல்ல. அப்படின்னா தேவன் அவனை குறித்து தப்பான திட்டம் வைத்திருக்கிறார் தானே அர்த்தம். பைபிள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் மனிதனை செம்மையானவனாகவே படைத்தார். அப்படிதான் இருக்கு பைபிள். ஒருவரும் கெட்டு போவது. யூதாச அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும், ஆனா அவனுக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தார் தெரியுமா? அவனுக்கு கொடுக்கப்பட்டது போல சான்ஸ் சீஷர்களை யாருக்கும் கொடுக்கப்படல. அவனை அழைத்தது அவன் சாகிறதுக்கு இல்லை, அப்படி சாகிறதுக்காக அவர் அழைத்திருந்தால் அவரிடத்தில் வெளிப்பட்டிருப்பது அநீதி. என் ஆண்டவர் நீதி உள்ளவர். யூதாஸ் அவன் கதை இப்படிதான் முடியணும் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அவன் நார்மலா ஒரு துன்மார்க்கனா வாழ்ந்து செத்திருந்தா கூட கிடைக்கிற பனிஷ்மெண்ட் இதை விட லகுவானது. ஆண்டவர் அப்படித்தானே சொல்லுவார், கர்த்தருடைய செய்கைகளை அதிகம் கண்டும் மனம் திரும்பாத பட்டணங்களுக்கு நியாய தீர்ப்பு நாளில் நடப்பது சோதோமுக்கு நடப்பதை விட சோதோமுக்கு நடப்பது இவங்களுக்கு நடப்பதை விட லகுவா இருக்கும். அப்போ அதாவது ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து இப்படி ஆக்கினை தீர்ப்பு அடைகிறதுக்கு ரட்சிக்கப்படாம அவன் அப்படி விட்டுருக்கலாமே. அப்ப தேவன் இல்ல இவன் ஃபர்ஸ்டே காட்டி கொடுப்பான், எப்படியும் இவன் தான் ஆளு. நமக்கு நன்றாய் தெரியும். சாத்தான் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போனான்? சீஷர்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் இயேசுட்ட போறான். அவன் அப்படிதான் ஆர்டர் படி தான் இறங்குவான். அல்லேலூயா. உங்க வீட்டில் போராட்டம் ஜாஸ்தின்னு அவனை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டில் டாப் நீங்க தான். என்ன சிரிப்பு. ஆமா, சகோதரர்கள் பார்க்குறாங்க. ஆமா, கரெக்ட் தான், டாப் அவங்க தான். அடுத்து நேரம் எங்க போறான் தெரியுமா? அடுத்து யார்கிட்ட போறான்? பேதுருட்ட போறான். ஏன் பேதுருட்ட போறான்? பேதுருட்ட தான் கீ இருக்கு. அடுத்து யார்கிட்ட போறான்? யார்கிட்டையும் போட்டு எங்க கிட்ட மாட்டோம். அடுத்து யார்கிட்ட போறான்னா யோவான் யாக்கோபிட்ட போறான். கர்த்தர் கடிந்து என்ன சொல்றார்? உங்களுக்குள்ள
என்ன ஆவி இருக்கிறது. ஏன் யோவான்ட்ட போறோம்? அவங்க தான் மார்பில். இந்த 3 பேர் தான் இயேசுவை சுத்தி எப்போனாலும் இருப்பாங்க. இந்த 3 விட்டுட்டு அடுத்து யார்கிட்ட போறான் தெரியுமா? யூதாஸ்ட்ட போறான். யூதாஸ் இடம் கொடுத்துட்டான். அதுவரை கையில் இருந்தான். எப்ப பேலியாளின் மகனாய் மாறினானோ ஆண்டவர் வான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்குள் ஒருவன் சாத்தானா இருக்கிறான்டா. அலட்டாகல, வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். 13வது அதிகாரத்துல தான் சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். ஆனா 6வது அதிகாரத்திலே கர்த்தர் வான் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பேழையை கட்டி உள்ள போயிட்டான். கர்த்தர் வான் பண்றாருனாலே பேழைக்குள்ள வந்துடணும், வேர்டுக்குள்ள வந்துடணும். இல்ல வரட்டும் பார்த்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியாது. நம்ம தொங்கிட்டு இருக்கிறது தான் பார்ப்பாங்க. பேலியாளின் மகனாகிறாதீங்க. கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நமக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாவதற்கு. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஒரே ஒரு கோரஸை அர்ப்பணிப்போடு பாடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே. இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். 2 கைகளை உயர்த்தி என்னை கைவிடாதிரும், என்னை தகப்பனே, என்ன நிந்தை ஆமென், என்னை ஜீசஸ் உமக்காக உங்க பலனை தாங்கப்பா. ஆமென், உமக்காக பிரியமானவர்களே, எருசலேம் குமாரத்திகளோடு கூட சூலேமியாலும் இருந்தாள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? முள்ளா இருக்கிறாங்க. இவா எப்படி இருக்கிறா தெரியுமா? லீலி புஷ்பமா இருக்கிறா. ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த குமாரத்திகளை எல்லாம் அவர் மேல சாய விடல. வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வருகிற அவன் முள்ளெல்லாம் சாய விடல. அவர் ஒரு வாட்டி முள்ளெல்லாம் சுமந்துட்டார். முள்ளா இருக்காதீங்க. எருசலேம் குமாரத்திகள் என்ன நேம் இல்ல, ஆனால் இவளோ குடும்பத்தாரால் கூட வெளியே வைக்கப்பட்டவள். ஆனா அவ முள்ளா இருக்கல. பெரிய பிளான் வச்சிருக்கிறார் சகோதரா, பெரிய பிளான் வச்சிருக்கிறார் சகோதரி. வாலிபர்களை எதிர்காலத்துக்காய் சோர்ந்து கலங்கி இருக்கிற உள்ளமே பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். கத்திரனை பேசுற முள்ளா மட்டும் இருந்துராத, எனக்கு கையில பிடிக்க முடியாது. ஆமே, ஹல்லேலூயா. நீ எனக்கு ஏற்றவனாய். தாவீது எப்படி இருந்தான்? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுடைய கடைசி வார்த்தையை பார்த்தீங்களா? நாம எவ்வளவு பெரிய பலனா இருக்கு. அப்படியே அவர் இருதயத்தை டச் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உங்க சாட்சியம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவன். இதுவும்
உங்கள் சாட்சியாகவும் இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் சபையே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தகப்பனே நன்றி, உங்க கிருபை பெரியது. இந்த நாளிலும் எங்களோடு பேசின உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி. எஸ் லார்ட், எங்க மேல நீர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறீங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒரு வார்னிங்க கொடுத்தீங்க. நீ என் கையில இருக்கணும், நீ முள்ளா இருந்தா நான் தூக்கி எரிஞ்சிருவேன். நாங்க ஒருபோதும் அந்த எரியப்படுகிற முள்ளாய், உண்மை காயப்படுத்துகிற முள்ளாய் இராதபடிக்கு எங்களை உருவாக்கும் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் எங்களை நிறுத்தும். ஒவ்வொருவரை அப்படியே உருவாக்கி நிறுத்துவீராக. எல்லாரையும் பாதுகாத்து ஆசீர்வதியும், கண்மணி போல காத்துக்கொள்ளும். விசேஷமாய் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஒரு விசை கூட உடைய கரங்களில் தருகிறோம். கண்மணி போல பாதுகாத்து நல்ல ஜெயத்தை காண கிருபை செய்யும். மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.